ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை பற்றிய ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது என்று உங்களுக்கு தெரியுங்களா? ஒருவர், நான் கடவுளை நம்புகிறேன், ஆனால் நான் கோவிலுக்கு போவதில்லை, சடங்குகள் செய்வதில்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றொருவர், நான் தினமும் பூஜை செய்யறேன், ஆனா நான் ஏழைகளுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர், நான் எதையுமே நம்புறதில்ல, நான் என்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செஞ்சுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த மாதிரியான குழப்பமான தருணத்துல தாங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாங்க. கிருஷ்ணா, சாஸ்திரங்களை கடைபிடிக்காமல், அதாவது பழைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கடைபிடிக்காம மனதில் நம்பிக்கை கொண்டவர்கள், நான் என்னுடைய கடமைகளை சரியா செய்யறேன், நான் சரிதான், என்னுடைய மனசாட்சிக்கு நான் சரியானவனதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள்? அதாவது அவர்கள் சாத்வீகமா, ராஜசீகமா, தாமசமா, இந்த குணத்துல எந்த வகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியமா, அல்லது நாம் எதை செய்கிறோம் என்பது முக்கியமா, இல்ல நம்முடைய செயல்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கேள்வி பாத்தீங்கன்னா நம் ஒவ்வொருவர் மனசுலயும் எழக்கூடிய கேள்விதாங்க. இதத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதரெல்லாம் போராடுகின்றனர். பழக்கத்தை வளர்த்த மக்கள் மாற்றுவது கடினம், பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைவிக்கும் எளிது. அறிவறிந்தோர் அகத்ததை மெய்ப்பொருளாய் காண்பார். அறிவறிந்தோர் அகத்ததை மெய்ப்பொருளாய் காண்பார், அறியாதோர் உடலளவில் எல்லையானார். அறிவறிந்தோர் 6 குணங்கள் நிறைவமைதி, அன்பு, கற்போடு, ஞானம், மன்னிப்பாச்சு. அறிவறியார் அருகுணத்தால் பகை, பிணக்கு, அச்சம், போர் இவையாகி துன்பம் ஏற்பார். அறிவறிந்த அறியாத ஏற்றத்தாழ்வே அமைதியின்மை விளைவித்துள்ளது மனிதர் வாழ்வில். அதுதாங்க இங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்ட்ட கேக்குறது. மனசுல ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள், அதாவது நான் எதையுமே கடைபிடிக்க மாட்டேன், நான் சரிதான், நான் செய்யக்கூடிய செயல் சரிதான், என் மனதுல நம்பிக்கை இருக்கு, நான் தெளிவானவன், என்னுடைய வாழ்க்கையை திறம்பட வாழ முடியும், நான் எந்த விஷயத்தையுமே சாராம கூட என்னால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த வகை சார்ந்தவர்கள் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் கேக்குறது இதத்தாங்க. இந்த கேள்விதாங்க நம்மளுடைய ஒவ்வொருவர் மனசுக்குள்ளாரே எழுதிட்டு இருக்கிற விஷயம். அதாவது நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையிலிருந்து மக்கள் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வது போல நமக்கும் சேர்த்து அந்த உபதேசத்தை அள்ளி வழங்கி இருக்கிறாருங்க கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொல்றாருங்க அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா, 3 வகையான நம்பிக்கைகள் இருக்கு, அவை மனிதர்களின் குணங்களில் இருந்துதான் பிறக்கின்றன. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாத்வீகம், ராஜசம், தாமசம். சாத்வீகம்னா தூய்மை, ராஜசம்னா ஆசை, தாமசம் அப்படின்னா அறியாமை. இந்த 3 குணங்களும் நம்முடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்கள், உணவு பழக்க வழக்கங்கள், ஏன் நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள்ல கூட பிரதிபலிக்கிறது. இது வெறும் ஆன்மீக கோட்பாடு அல்ல அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க. அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கோட்பாடு தாங்க. சாத்வீக குணம் அப்படின்னா என்னன்னு கிருஷ்ணர் சொல்றாருன்னு பாருங்க. தூய்மை, தெளிவு மற்றும் உண்மையான நம்பிக்கை அப்படிங்கிறாருங்க. இந்த குணமுடையவர்கள் உண்மை தெய்வங்களை வணங்குவார்கள். அவர்கள் செய்யும் தர்மங்கள், அவர்களின் உதவிகள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இது நான் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு நினைச்சு செய்வாங்க. சாத்வீகமான உணவு எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றாருன்னு பாருங்க. உடல், மனம் இது 2க்குமே பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்பா. இது எளிமையான சத்தான உணவு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க. அன்பானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சாத்வீகத்தை எப்படி உருவாக்குறது? இது 3 விஷயங்களின் அடிப்படையில உருவாக்கலாங்க. பயிற்சி, பக்தி, உணவு. பயிற்சி அப்படிங்கிறது பயனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலையை செய்யுங்க. ஒரு நல்ல செயல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே வாங்க, அவ்வளவுதாங்க. அதுதான் விஷயம். பக்தி அப்படிங்கிறது நீங்க எதை நம்புறீங்களோ அதில் முழுமையான ஈடுபாட்டோடு இருங்க. அதை விளம்பரப்படுத்தாதீங்க, அதுதாங்க விஷயம். நீங்க ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா அதுல முழுமையா இருங்க. ஒரு குருவை மதிக்கிறீங்க அப்படின்னா அதுல முழுமையா இருங்க. எதை நம்புகிறீர்களோ அதுல முழுமையா இருங்க. அதுக்காக நீங்க இவங்க சரி அவங்க சரி அப்படின்லாம் விளம்பரப்படுத்தணும் அவசியம் இல்லைங்க. இது உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது, அது அவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது, அவ்வளவுதாங்க. அடுத்து உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான இயற்கையான உணவை சாப்பிட்றதாங்க. அது உங்களுடைய உடலையும் மனதையும் தூய்மையாக வச்சிருக்குங்க. ஒரு உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மனசளவுல அப்படியே ஒரு பூரிப்பை கொடுக்கணுங்க. உங்களுக்குள்ளார நிம்மதியா இருக்கணும். ஒரு உணவை நீங்க சாப்பிடும்போது ஒரு நிம்மதியை தர்றதை விட சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு நிம்மதி உங்களுடைய உடல் கொடுக்கும் பாருங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு பூரிப்பை உடல் அளவுல உங்களால உணர முடியுங்க. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த நிம்மதியான உணவுகளை தாங்க நம்ம உண்ணணும். இதுதாங்க சாத்வீக குணத்தினுடைய அடிப்படை சாரம்சம். அடுத்து ராஜச குணம். ஆசை, செயல் மற்றும் பலனை எதிர்பார்த்தல்ங்க. இந்த குணமுடையவர்கள் பாத்தீங்கன்னா புகழுக்காக, லாபத்திற்காக அல்லது அதிகாரத்திற்காக சடங்குகள், சம்பிரதாயங்களை செய்வாங்க. அவர்கள் கடுமையாக உழைப்பாங்க. ஆனா அந்த உழைப்பிலிருந்து வரக்கூடிய பலன்களை மட்டுமே எதிர்பார்த்து நிற்பாங்க. அவர்களுடைய கடமையில கண்ணும் கருத்துமாக இருந்தாங்களா அப்படின்னா அது அங்க கேள்விக்குறிதாங்க. அடுத்து உணவு முறைன்னு பார்த்தோம்னா ராஜசமான உணவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா காரமான, கசப்பான, அதிகமான உப்புள்ள உணவுகள் தாங்க. இது உடலுக்கு சோர்வையும் நோயையும் மனதிற்கு அலைச்சலையும் தருதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ராஜச குணம் ஆதிக்கம் செலுத்தும் போது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் செய்யும் நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு அப்பட்டமாக காட்டிக்கொள்வீர்கள். உங்களுடைய உழைப்பின் பலன் உடனடியாக கிடைக்கல அப்படின்னா கோபப்படுவீங்க. உங்களுடைய மனம் எப்போதும் அடுத்த இலக்கு, அடுத்த வெற்றி என்று அலைந்து கொண்டே இருக்குங்க. இது இயல்பானது தாங்க. இந்த உலகத்துல நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு வகையில ராஜச குணம் கொண்டவர்கள் தாங்க. ஆனா இந்த ஆசையை கட்டுப்படுத்த நம்ம கத்துக்கணுங்க. இல்லைன்னா அது நம்மள முடிவில்லாத ஒரு பந்தயத்துல சிக்க வச்சிருங்க. அடுத்து தாமச குணம். அறியாமை, சோம்பல் மற்றும் இருள். இதுதான் இங்க விஷயமா இருக்கு. இந்த குணமுடையவர்கள் தவறான வழிகளில் அறியாமையால் சடங்குகளும் செய்வார்கள். அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக அல்லது சுயநலத்திற்காக தவங்கள் செய்வாங்க. இவங்க எப்படிங்க தவம் செய்வாங்க? தன்னுடைய சுயநலத்திற்காகவும் மற்றவர்களை துன்புறுத்துவதற்காகவும் தவங்கள் செய்வாங்க. தாமச உணவு என்பது கெட்டு போன, சுவையற்ற, அழுக்கடைந்த உணவுங்க. இது உடலுக்கு நோய், மனதிற்கு சோம்பல் மற்றும் அறிவுக்கு இருளை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில தாமச குணம் ஆதிக்கம் செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சோம்பேறியாக இருப்பீங்க. எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க. உங்களுடைய பேச்சு, செயல் அனைத்துமே மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க. நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்துவீங்க. தாமச குணத்திலிருந்து வெளிவருவதுதான் வாழ்க்கையின் முதல் படிங்க. அறியாமையில் இருந்து அறிவை நோக்கி பயணிக்க வேண்டுங்க. கிருஷ்ணர் சொல்றாருங்க, அர்ஜுனா, இந்த 3 குணங்களும் ஒருவருடைய ஆன்மீக நடைமுறையிலும் பேச்சிலும் சிந்தனையிலும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறாருங்க. பகவத்கீதை சொல்லக்கூடிய 3 முக்கியமான குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பேச்சின் தூய்மை, மற்றவர்களுக்கு துன்பம் தராத உண்மையான இனிமையான வார்த்தைகளை பேசுவதுதான் சாத்வீகமான பேச்சு. அடுத்து மனதின் தூய்மை, மன அமைதி, கருணை மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்த தொடர்ந்து முயற்சிப்பதுதான் சாத்வீகமான மனநிலை. இப்ப மன அமைதினா தவம், தற்சோதனை, அதாவது நான் யார் என்ற அந்த ஆராய்ச்சி.
கருணை அப்படின்னா மற்றவர்கள் மீது கருணையோடு ஈவிரக்கத்தோடு இருக்கிறது. ஆன்மாவை தூய்மைப்படுத்துறது எப்படிங்க? தியானத்தின் மூலமாக, நற்பழக்கங்களின் மூலமாக தூய்மைப்படுத்துறது. இதுதாங்க சாத்வீகமான மனநிலையை உருவாக்குவதற்கான மிகச்சிறந்த வழிகள்ங்க. அடுத்த விஷயம், செயலின் தூய்மை. நம்ம செய்யக்கூடிய செயல்ல தூய்மைத்தன்மையோடு இருக்கணும். சுயநலம் இல்லாமல் கடமை உணர்வுடன் செயல்களை செய்வதுதான் சாத்வீகமான செயல். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை சாத்வீகமாக கொண்டு செல்வதற்கான அற்புத வழிகள்ங்க. அன்பானவர்களே, வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிறதுல இல்லைங்க, எவ்வளவு புகழ் அடைஞ்சோம் அப்படிங்கிறதுலயும் கிடையாதுங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களின் தரம், நம் எண்ணங்களின் தூய்மை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளின் அந்த உண்மை தன்மை இதுல தாங்க இருக்கு. கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த வழிகள் தாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதை மூலமா நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதாங்க. உங்கள் நம்பிக்கை, உங்கள் செயல், உங்கள் எண்ணம், இவை அனைத்தையும் சாத்வீகமானதாக மாற்ற முயற்சி செய்யுங்க. இதத்தாங்க பகவத்கீதை வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்குங்க. அப்போதுதான் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் இலக்கை நோக்கிய ஒரு சக்தி வாய்ந்த படியாக மாறும். நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு உணவும் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் பலத்தை அளிக்கும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் உங்கள் சாத்வீக குணம்தாங்க உங்களுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை பட்டை தீட்டுங்க. உங்களை சுற்றி இருக்கும் இருளை பற்றி பயப்படாதீங்க. உங்களை அறியாமையிலிருந்து வெளிக்கொண்டு வர கிருஷ்ணர் காட்டிய வழி இதுதாங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்க்களங்க. இங்கு நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், பயங்கள், தோல்விகள், இது எல்லாமே அர்ஜுனன் எதிர்கொண்ட சவால்களை போன்றதாங்க. ஒரு மனிதனின் வாழ்வு அவன் மனதில் எழும் எண்ணங்களில் இருந்து தாங்க தொடங்குது. பகவத்கீதையில பல இடங்கள்ல கிருஷ்ணர் இந்த ஆழமான உண்மையை சொல்றாருங்க. அர்ஜுனன் போர்க்களத்துல இருந்து பயந்து தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே வச்சப்போ அவனுடைய மனம்தான் அவனுக்கு எதிரியாக இருந்துச்சுங்க. நான் எப்படி என்னுடைய உறவினர்களுடன் போரிடுவேன் என்ற எண்ணம் அவனுடைய கைகள் நடுங்க காரணமாக இருந்துச்சுங்க. ஆனா கிருஷ்ணர் அவனுக்கு சொன்ன ஒரு உபதேசம் என்னன்னா, அர்ஜுனா, நீ யார் என்பதை உணர்ந்து கொள், நீ உன் கடமையை செய், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னாருங்க. கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு சொன்னது நமக்கும் தாங்க. உங்களுடைய மனதின் குரல், அதாவது ஆழ் மனசுல இருக்கிற அந்த குரல் எப்பவுமே உங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுங்க. உங்களுடைய மனம் என்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னால் உங்கள் உடலும் அதை கேட்டுக்கொண்டு சோர்ந்து போயிருங்க. ஆனா என்னால முடியும் அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதிற்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய உடலிலும் உங்களுடைய ஆன்மாவிலும் ஒரு புதிய சக்தி பிறக்குங்க. என்னால எதையுமே செய்ய முடியும், என்னால சாதிக்க முடியும், ஏன் முடியாது அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப ஒரு விதையை உள்ளுக்குள்ளார போட்டுக்கிட்டே வாங்களேன். உங்களுடைய மனசுல எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு விதை தாங்க. ஒரு நல்ல எண்ணம் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தருங்க. ஒரு கெட்ட எண்ணம் ஒரு முள் செடியை போல உங்களுக்கு துன்பத்தை தாங்க தரும். நீங்கள் ஒரு பெரிய கனவை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா அதில் பல தடைகள் வரலாங்க. அந்த தடைகளை கண்டு மனம் தளர வேண்டாங்க. உங்கள் மனம் உங்களை வழி நடத்தட்டுங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வார்த்தைகள், இவை அனைத்தும் உங்களை ஒரு சிறந்த மனிதராக உருவாக்குங்க. நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாறும்போது உங்களுடைய வாழ்க்கை தானாக சிறப்பாக மாறுங்க. கிருஷ்ணர் சொன்னாருங்க, நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற விரும்பினால் வெற்றியாளராகவே உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அமைதியானவராக மாற விரும்பினால் அமைதியாக இருங்கள். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அற்புதமா தெளிவா பகவத்கீதையில விளக்கி சொல்லிட்டாருங்க நம்மளுக்கு. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள். ஆகையால் அன்பானவர்களே, நல்ல விஷயங்களை நம்புங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உங்களுடைய ஆழ்மனதுல விதைத்து கொண்டே இருங்க. அகத்தவம், அக ஆராய்ச்சி செஞ்சு, அதாவது உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து தூய்மைப்படுத்திக்கிட்டே வாங்க. இந்த எண்ணம் எதுக்கு, எனக்கு இது நல்லதா கெட்டதா, இந்த எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அப்பப்ப தூய்மைப்படுத்திக்கிட்டே வந்துருங்க.
வாழ்க்கை பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்க. இந்த இறை இந்த மாதிரியான அம்சங்களோட தானங்க இருக்கு. அப்ப நீங்களும் இறைத்தன்மை உள்ள மனிதராக மாறி போயிருவீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. ஆஹா, எப்பேற்பட்ட ரம்மியமான வாழ்க்கையா இருக்கு, இன்பமான வாழ்க்கையா இருக்கு, நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு உள்ளூர பூரிச்சு போவீங்க. சாத்வீக குணங்கள் கொண்ட ஒரு மனுஷனாக நீங்க முழுமையாக மாறி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பேரானந்தம் நீடிச்சு நிலைச்சு இருந்துகிட்டே இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.